இதுக்கு நடுவுல வந்து ஒரு புரளி, இதுவும் ஒரு புரளியில ஒரு மிகப்பெரிய புரளி. ஒரு பெரிய ஸ்டார் நடிகர் வந்து, "இவர நான் ஆக்கவே விடமாட்டேன்டா. நான் சினிமாலயும் பெரிய பிரச்சனையா இருந்தது. இதுலயும் அவன் பிரச்சனை பண்ணான். அவன ஆக்க ஆ விடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு உள்ள பூந்து ஒண்ணு அது மீம். வேலை பண்ணதா வந்து சொல்றாங்க. இவரு தான் வந்து முதலா திமுக தலைவர பார்த்ததாவும், இவரு தான் ஏடிஎம் கிட்ட வந்து பேசினதாவும், இவரு தான் நடுவுல இருந்து அந்த ஒரு புரோக்கிங் வேலைய பண்ணதாவும் சொல்றாங்க. எந்த இல்லங்க. அளவுக்கு உண்மை தெரியாது. இது எப்படி நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க. மீம்ஸ்ல யாராவது 4 பேர் சொல்லுவாங்க இந்த மாரிலாம். ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டத பார்த்துட்டு, என்னையும் வந்து சினிமாலேருந்து முதல் இடத்துலருந்து தள்ளி விட்டாரு. உங்களையும் அரசியல் முதல் இடத்துலருந்து தள்ளி விட்டாரு. அப்ப இவர வரவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நானும் பார்த்தேன். அது நம்ம எப்படி அத வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியும் சொல்லுங்க. ஸோ அது அந்த மாரி ஒரு 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 இது யோசிச்சாங்க. அவருக்கு என்ன வேலை இல்லையா சொல்லுங்க. அவரு சினிமால நடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு. அவருங்க வந்து திமுக இந்த தடவ ஜெயிக்கிறதுக்காக பேசிய பல பேரில் ரஜினி அவர்களும் ஒருவர். அதனால வந்து அவருடைய ஒப்புதலோட தான் அந்த கேம்பெயின்லாம் அவருடைய வீடியோ வந்திருக்கும். திமுக நல்ல ஆட்சி குடுத்தது அப்படி இப்படின்லாம் பேசினதா யூடியூப் ஆட்ஸ்ல வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு ஒரு நட்பின் ரீதியாகவும், இத்தன வருஷ பழக்கத்துக்காகவும் வந்து அவர்ட்ட ஒண்ணு போய் பார்த்துருக்கலாம். என்னங்க தோத்து போயிட்டீங்களா? மரியாதை நிமித்தமா படுவாவி பார்த்துருக்கலாம். பசங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களே சிவாஜின்னு, சிவாஜி பண்ண டயலாக் அவரே போயிட்டு சிவாஜி கிட்ட சொல்லாம, ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். என்னன்னு தெரியல நமக்கு. அப்ப அவ்வளதான் நான் பார்க்குறேன் இந்த மீட்டிங்க. இவரு போயிட்டு, "நீ அதிமுகவோட சேர்ந்து பண்ணுனே" அப்படின்லாம் போய் இவரு சொல்லி, அதனால அவர் பண்ண போறாரா? தெரியல.